நடக்கிறதுக்கு, இவ்ளோ வன்கொடுமைகள் நடக்கிறதுக்கு காரணம் என்ன? ஆம்பள பிள்ளைகிட்ட உனக்கும் கற்பு இருக்கு அப்படிங்கிறது சொல்லிக் குடுக்காதது தான். பொம்பள பிள்ளைக்கு கற்பு இருக்கு. உன்ன யாராச்சும் தொட்டா நீ கெட்டுருவ அப்படிங்கிறது உனக்கு தெரியும். உனக்கு சொல்லி தராங்க. சின்ன வயசுல இருந்தே அந்த பிள்ளைக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அதனாலவே அவளோட செக்ஸ் டிசையர் என்ன? அவ என்னத்துக்கு ஆசைப்படுறா? அவளுக்கு எது பிடிச்சிருக்கு, பிடிக்கல? அத பத்தி அவ பேசலாமா, கூடாதா? அப்படிங்கிறது இந்த சொசைட்டியும், அவளோட பேரண்ட்ஸுமே டிசைட் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவளோட பார்ட்னரே டிசைட் பண்ணிக்கிறாங்க. எப்படி ஒரு பொம்பள பிள்ளைகிட்ட அவளோட கற்பு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லி தரமோ, அதே மாதிரி ஒரு ஆம்பள பிள்ளைக்கும் சொல்லி தரணும். ஒரு பொண்ணுக்கு எப்படி மந்த்லி பீரியட்ஸ் வருதோ, அதே மாதிரி பையனுக்குமே பீரியட்ஸ் வரும். ஸ்பெர்ம் எஜெக்ஷன தான் பீரியட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பா அவங்க அத எஜெக்ட் பண்ணியே ஆவாங்க. எப்படி ஒரு பொண்ணுக்கு பீரியட்ஸ் வருதோ, அதே மாதிரி அவங்களுக்கு எஜாகுலேஷன் பீரியட் இருக்க போகுது. ஸோ அந்த எஜாகுலேஷன் பீரியட யாருமே ஸ்ட்ரெஸ் பண்றதே கிடையாது. அது ஒரு பெரிய விஷயமாவே யாரும் சொல்லி தர்றதே கிடையாது.